இப்போ பார்த்திங்கன்னா அடிப்படை மக்களோட அடிப்படை பார்த்திங்கன்னா குடிநீர் பழைய முறையிலோட பார்த்திங்கன்னா குடிநீர் அந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியோட குடிநீர் கிடச்சிக்கிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அது செயலற்றே போயிடுச்சு. அந்த திட்டமே அது முறையாக செயல்படுத்தாமல் அது சுத்தமாக குடிநீரே கிடைக்கிறதில்ல. அதுக்கடுத்த திட்டமாக பார்த்திங்கன்னா தார் சாலை மக்கள் முறையாக பயணிக்கணும். அது தென்னிலையிலேருந்து காரவழி சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா 10 தார் சாலை அமைச்சா அது ஈரோடு நகரத்தையும் இணைக்கிற சாலை, முக்கிய பிரதான சாலையே அதுதான். அந்த இணைப்பு சாலையிலே பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் ஆகுது அந்த தார் சாலை போட்டு. தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக பார்த்திங்கன்னா நாங்களும் மக்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம், கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம், சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து சொல்லியிருக்கிறோம், எல்லாமே சொல்லி இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அந்த தார் சாலை எதுவுமே பண்ணல. பொது சேவை நிறைய இது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேமாரி நம்ம ஊர் அரசாங்கம் பொறுத்தவரையும் பள்ளவட்டியில் எல்லா இதுவும் செஞ்சு கொடுக்குறார்கள். அரசாங்கம் பொறுத்தவரையும் சில இதுகளில் குப்பைக்காடு எடுக்க சொல்லியிருந்தோம். மாசுபாடு நிறையா இருக்குது. தண்ணீர் வசதி ரொம்ப மஞ்சளாக வரதுனால அது ஏற்பாடு செஞ்சு தருகிறாங்க. அதேமாரி பெண்களுக்கு எல்லா இதுவும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். மக்களுக்கு நல்ல உதவி செய்கிறார்கள். பெண்களுக்கு அதிகமாக 99% நல்ல அரசாங்கம் செய்து கொண்டிருக்காங்க. அடுத்த முறை பெண்களுக்கானது எல்லாமே அவர் செய்து முடித்துக்கொண்டிருக்காரு. நம்ம ஊருக்கும் நிறைய இது சாலை வசதி, சாக்கடை வசதி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய தொகுதியாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. இப்போ பள்ளவட்டி நகராட்சியில் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ரோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், எதுவுமே சரியான முறையில் செயல்படுத்துறது இல்லை. இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளது ஓடை பகுதி ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை மீட்டு தர சொல்லி நம்ம எத்தனையோ முறை ஆணையத்தையும் சொல்லியிருக்கோம், மாவட்ட ஆட்சியர்த்தையும் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த தீர்வுமே இல்லை. கரூர் தொகுதி பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா சிறப்புமாக தான் பண்ணிட்டுருக்காரு. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு. இப்போ இந்த ரோடு போட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே ஃப்ரீயாக போயிட்டு வர்றாங்க. கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவுசார் உலகம் அப்படின்னு அறிவித்து அது நடந்துகிட்ருக்கு. இலவச டிஎன்பிசி வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க அவங்க சார்பாக. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். இவரே வந்தாங்க அப்படின்னாக்கா செந்தில் பாலாஜிக்கு உறுதியாக நாங்கள் வாக்களிப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அரசினுடைய நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே எல்லா பாமர மக்களுக்கும் பயன்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது சார் எல்லாருக்குமே. என்னென்னா நம்ம பாமர மக்களுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு நல்ல தரமான கல்வி, நல்ல தரமான மருத்துவம், பாதுகாப்பான சூழ்நிலை, குற்றங்களுக்கு கடுமையான சட்டம், ஒரு நல்ல வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் வந்துச்சா, தேவையான ஒரு தரமான கல்வியும் மருத்துவமும் இங்கே வரல. அதுதான் சார் மிக முக்கியம், அடிப்படை தேவை. அது கிடைக்கல எங்கேயுமே. அதை யார் எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் சார் எங்களுடைய ஆதங்கம். பட்டி தொட்டியெல்லாம் சாலைகள் நல்லா விரிவாக தார் சாலைகள் போட்டு அழகாக அழகுபடுத்திருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு முறை நல்லா குடிக்க நீர் நல்லா அருமையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல என்ன குறைகள் இருக்குது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது கரூர் பகுதி மக்களுக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்குது. சனப்புரட்டிக்கிட்ட தற்பனையும் கட்டினா அது பார்த்திங்கன்னா கரூர் பகுதி மக்களுக்கு நல்லா குடிநீர் ஆதாயமும் விவசாயத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கின்ற மாதிரி நாங்கள் கரூர் மாவட்டம் பொறுத்தளவுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கரூரில் மருத்துவக் கல்லூரி விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மருத்துவமனையில் தலைக்காயம் ஏற்பட்டு வந்தார் அப்படின்னா அதற்கான சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர்கள் இல்லை. பல துறைகளில் இன்னும் மருத்துவர்கள் சரியான முறைப்படி இல்லை. கரூரில் அமராவதி ஆறு, காவிரி ஆறு ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த நகராட்சியிலிருந்து வரக்கூடிய சாக்கடை நீர் கலந்து வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப மாசடையுது, சுகாதார நீர் கேடு ஏற்படுது. இதையும் கொஞ்சம் கவனித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மீண்டும் வாக்களிக்க 90% வாய்ப்பு உள்ளது. மாயனூரில் கட்டளை கதவணை பெரிய இது, மேட்டூருக்கு அப்புறம் பெரிய இது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ராமநாதபுரம் வரைக்கும் தண்ணி, மெட்ராஸுக்கு தண்ணி போகிற அளவு பெரிய கதவணை வந்திருக்கு. அதனால் அந்த இடம் ரொம்ப பெருசாக போச்சு. பஞ்சப்பட்டிக்கு தண்ணி வரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். குளத்தலையில் இன்னும் நிறைய தொழில்கள் வரத்துக்கு இதுகள் பண்ணணும். இது மாதிரியான திட்டங்கள் வந்தால் தான் கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஒரு நல்ல தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கோம். நிறைய கரூர் வேலைக்கு போகிறாங்க. இங்கேயே இல்லை நிறைய வேலை கிடச்சுன்னா
மக்கள் இன்னும் இங்கே குடியேறுவாங்க நிறையா. தண்ணி வசதியெல்லாம் இப்போ டேம் கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறையா குறைஞ்சிருக்கு. தண்ணி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆள் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பாலங்கள் வாய்க்காலில் நிறையா கட்டியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் வருங்காலத்துலேயும் இதே ஆட்சி தொடர்ந்து எங்களுக்கு நிறையா இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரியே நிறைய வளர்ச்சி பணிகள் நடந்தால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு தெரியுது. எங்களுக்கு நீண்ட காலமாக வேண்டுகோளை இந்த அரசிற்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக வைத்திருக்கின்றோம். இது நாள் வரை அது நிறைவேற்றப்படவில்லை. பஞ்சப்பட்டி ஏரி என்பது தமிழ்நாட்டினுடைய 3வது மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியினுடைய பரப்பளவு 1140 ஏக்கர். இவ்வளவு பெரிய சிறப்புமிக்க ஏரிக்கு தண்ணீர் இந்த ஆண்டு ஒரு சொட்டு சிட்டுக்குருவி குடிப்பதற்கு கூட தண்ணீர் வரவில்லை என்பதை நாங்கள் மிக வருத்தத்தோடு இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7 முறை மேட்டூர் அணை நிரம்பி அனைத்து நீரும் வீணாக கடலிலே கலந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணிலே தண்ணீர் வருகின்றது. ஆனால் குடிப்பதற்கோ விவசாயம் செய்வதற்கோ தண்ணீர் இல்லை என்பதை வருத்தத்தோடு இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். மேலும் பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாக வந்து மக்களின் கோரிக்கையா இருந்த தீயணைப்பு நிலையம் வந்து இப்ப நிறைவேற்றிருக்காங்க. அதுவும் மிகவும் பயனுள்ள திட்டமா இருக்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீண்ட ஆண்டுகளாக வந்து பழுதடைந்து இருந்தது. அதை வந்து சொந்த கட்டிடம் இல்லாம தனியார் கட்டிடம் இருந்துச்சு. அதுக்கும் ஒரு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. குளித்தலை தோகமலை ஒன்றிய பகுதியில் வந்து கூட்டுறவு குடிநீர் திட்டங்கள் செயல்பட்டுருக்காங்க. வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல புதிய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. இது மாதிரி பள்ளி கல்லூரிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஐயர்மலை கல்லூரியிலையும் புதிய கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிறந்த திட்டங்களா இருக்கு. நிறைய புதிய பேருந்துகள்லாம் வந்து வழித்தடங்களை இயக்கியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ வந்து நீண்ட ஆண்டுகள் கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா மணப்பாறை ரோட்ல ரயில்வே மேம்பாலம் கதவணை வந்து அரசு வந்து பரிசீலித்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதையும் வரக்கூடிய காலங்களில் நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அடிக்கடி கரூருக்கும் திருச்சிக்கு சென்று கொண்டிருந்த மாறி 46 கோடி ரூபாயில் மாவட்ட அரசு மருத்துவமனையை கட்டி இருக்கிறார்கள். திறப்பு விழா காண இருக்கிறது. அதே போன்று கரூருக்கு சென்று கொண்டிருந்த நாம் இன்றைக்கு குளித்தலை போக்குவரத்து துறை அலுவலகம் இருப்பதால் நாம் யாரும் குளித்தலையிலே போக்குவரத்து துறை அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டு அதுக்கு கிளை நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். வளர்ச்சி பணிகள் அதிகமா செஞ்சிருக்காங்க. குறிப்பா குளித்தல்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை, நீதிமன்றம், வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், குளித்தல்ல கலைக்கல்லூரி சிறப்பா செஞ்சிருக்காங்க. குளித்தலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்சியில் அந்த மிகவும் சிறப்பாக உள்ளது. இவ்வளவு பெரிய 45 கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்கது.